அஹாய் சகோஸ், அரண்மனை சீரீஸோட 4th பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரீசனாக யூடியூப்லலாம் பயங்கரமாக ட்ரெண்டாக போகலை. என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் அதை ட்ரெண்ட் ஆக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆக்சுவலி இந்த அரண்மனை சீரீஸில் வரக்கூடிய பேய்ங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க காட்டுற அந்த பயம் இருக்குது இல்லையா, அந்த பயத்தை பார்க்கணும், அந்த பயத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பல இளைஞர் பட்டாளம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இந்த அரண்மனை சீரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலேயும் ஒரே கதை தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு, அதாவது ஒரு அரண்மனைக்கு புதுசாக குடி வருவாங்க. வீட்டை திறக்கிறாங்களோ இல்லையோ, பேய் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை திறந்து விட்ருவாங்க. ஸோ அந்த பேய் வந்து அதோட மரணத்துக்கு காரணமானவங்க எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக போட்டு தள்ளும். ஆனால் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கிளைமேக்ஸில் இந்த பேய் கொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளாக இருப்பாங்க. ஸோ அந்த இன்னசென்ட்டான ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ ட்ரை பண்ணி அதில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த எல்லா சீரீஸ்லேயுமே வரக்கூடிய ஒரு கதை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பார்ட் அரண்மனை இருக்கு இல்லையா, அதில் வந்து அன்சிகா முத்வானி வினையை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வரும்போதில் வில்லன் குரூப்ஸ் வந்து அவங்கள கொன்று வினை வீட்டிலே புதைச்சிருவாங்க. இது தெரியாத அந்த வீணா போன வினை வந்து விறுவிறுன்னு கிளம்பி ஊருக்கு போயிடுவாப்பில். ஸோ அவர் வந்து ஆண்ட்ரியாவை கல்யாணம் பண்ணி திரும்பி இந்த வீட்டுக்கு வந்து ஜாலியாக சந்தோஷமாக ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா அந்த பேய் காண்டாகி, லைக் அன்சிகா முத்வானியோட பேய் வந்து காண்டாகி அவங்கள கொன்னவங்களெல்லாம் படி வாங்கிட்டு கடைசியில் வினையோடு நான் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு பாவமும் செய்யாத வினையோட பொண்டாட்டியாக இருக்கக்கூடிய அந்த அப்பாவே ஆண்ட்ரியாவை அந்த பேய் கொல்ல பார்க்கும். ஸோ அப்போ அந்த ஹீரோயின் கேரக்டர், அதாவது ஆண்ட்ரியா கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரோட அண்ணன் இந்த பேயை வந்து எப்படி தடுக்கிறாரு அப்படின்றது ஃபஸ்ட் பார்ட்டோட கதை. ஸோ இதுவே செகண்ட் பார்ட் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரே ஒரு பொண்ணு அந்த வீட்டு டிரைவரை லவ் பண்ணி ஓடி போயிடுவாள். அது என்ன எலவோ தெரில, இந்த பணக்கார வீட்டில் பிறக்கிற ஒரே ஒரு பொண்ணுங்க எல்லாருமே அந்த வீட்டு டிரைவரு, சமயக்காரன், தோட்டக்காரன், வாட்ச்மேனு எல்லாரையும் லவ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காளுங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும், இந்த மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி முட்டாத்தனமாக பண்ணுறாளுங்க அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காகவே நம்ம வேறு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனல் இதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ இதை பற்றி பேச வேணாம். ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஸோ ஓடிப்போன தங்கச்சியை சித்தார்த்தனை போய் கண்டுபிடிச்சி மறுபடியும் பரவாயில்லாமா, உன்னை பிடிச்சவனையே கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழு, குடும்பத்தோடு வாழு ஒன்றா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மறுபடியும் குடும்பத்தோடு சேர்த்து வைப்பார். பட் அவங்க அப்பா என்ன பண்ணுவார், கௌரவ கொலை பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவார். ஸோ இந்த விஷயம் தெரியாத இன்னசென்ட் சித்தார்த்தனை தங்கச்சி மறுபடியும் ஓடி போயிட்டான்னு நினச்சி மனம் வந்து ஊரை விட்டு ஊர் போய் அங்கே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி தங்கச்சி இருந்த அதே வீட்டுக்கு கூட்டு வந்து அங்கே அவர் ரொமான்ஸ் பண்ணி ஜாலியாக சைட் அடிக்கிறதுக்கு முதல்ல மறுபடியும் அந்த பேய், அதாவது தங்கச்சி பேய் காண்டாகி, ஏடா லவ் பண்ணி ஓடி போன என்ன பிடிச்சிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டு என்னை கொலை பண்ண வச்சுட்டு நீ ஒருத்தையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து ஜாலியாக அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தள்ளுறதுக்காக இந்த பேய் வரும். ஸோ இப்போயும் ஹீரோவை யார் காப்பாற்றுவான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இன்னசென்ட் ஹீரோவை காப்பாற்றுறது, அதாவது ஹீரோவோட ஒய்ஃபாக வர அந்த கேரக்டரோட அண்ணன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவுக்கு அண்ணனாக தான் சுந்தரி சார் வந்திருப்பார். ஸோ செகண்ட் பார்ட்லேயும் த்ரிஷாக்கு அண்ணனாக தான் சுந்தரி சார் வந்திருப்பார். ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டுக்கு வருவோம். தேர்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு பிறந்தேன், யாருக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்னே தெரியாத ஒரு ஹீரோயின் கேரக்டர் ராஷி கண்ணா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த பேரை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, பட் ராஷி கண்ணான்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் வர இந்த ஹீரோயின் இன்னசென்ட் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப மொக்கையான கேரக்டர். சரியா, இந்த கேரக்டரை யார்கிட்டருந்து ஏன் காப்பாற்றணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப போட்டு பயங்கரமாக குழப்பி மண்டையை பிச்சு எடுத்துருவாங்க. ஸோ இந்த படத்தில் கிராஃபிக்ஸு, விஷுவலு அது இதுன்னு சொல்லி பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணி செம்மையாக மொக்க வாங்கின ஒரு படம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சுந்தர்சி மனுஷன் இந்த சீரீஸே விட்டுருவாப்பில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்தான் பாடுறா என் தலைவன் அப்படின்ற மாதிரி இந்த சீசனோட 4th பார்ட்டையும் ரிலீஸ் பண்ணி பங்கமாக ட்ரெய்லர் இறக்கியிருக்காரு. ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்தில். ஸோ அந்த ட்ரெய்லரை பற்றின சில விஷயங்களை நம்ம இப்போ பார்த்துருவோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும், தெய்வங்கள் எல்லாம் தோர்த்தே போகும் வீவர்ஸ் உங்கள் சப்போர்ட்டிலே அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும். ஸோ இதுக்கப்புறம் 4th பார்ட்டோட பிரேக் டவுன், அதாவது அந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு புரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீரீஸ்லேயும் வர அதே சேம் கதை தான். ஒரு அரண்மனைக்கு குடி போகிற ஒரு குடும்பம், அந்த குடும்பமே ஒரு பேயால் மர்மமாக கொல்லப்படுறாங்க. ஸோ என் தங்கச்சி குடும்பத்தை கொன்னது யாரா அப்படின்னு அங்கே வர்றவர் தான் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஜி, நான் ஆல்ரெடி தமனா கூட பண்ணிட்டேன் ஜி, ஆல்ரெடி ராசி கண்ணா கூடயும் பண்ணிட்டேன் ஜி, அன்சிகா முத்வானியோட பண்ணலான்னு தான் உங்கள் கூட வந்தேன் ஜி, பட் அன்சிகா முத்வானி இல்லை அப்படின்னீங்கன்னா நான் காண்டாயிட்டேன் ஜி,
ஸோ மறுபடியும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன் ஜி, இல்லைனா நான் கிளம்புறேன் ஜி, டாட்டா வேவே அப்படின்ட்டு போயிட்டே இருந்துட்டான் அந்த மனுஷன். ஸோ இதனால் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் இந்த சீசனில் சுந்தர்சி சார் ஹீரோவாக இறங்கிட்டார். ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து ஒரு படகு சவாரி போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போது அந்த துடுப்பு போடுறவன் ஏடகுடமாக துடுப்பு ஒரு இடத்துல குத்த அங்கேருந்து பேய் கிளம்பிடுதுங்க. அந்த பேய் வெளியில் வந்தோடனே அந்த படகுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உடம்புக்குள்ளே பாஞ்சிருது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் வந்தனால பேய் பயங்கர பசியாக இருக்குமா, அதனால் ஆற்றுல போகிற ஒரு மீனை அப்படியே பிடிச்சி பச்சையாக சாப்பிடுது. ஸோ இப்படி சாப்பிட்டனால அந்த பச்சைக்கறி சாப்பிட்ட அந்த பொண்ணோட உடம்புக்கு அது செட் ஆகாமல் ஃபுட் பாய்சன் ஆகி காலையில் அந்த பிள்ளை செத்து போயிடுது. ஸோ இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அதுக்கடுத்து வேறு ஒரு பொண்ணு உடம்புக்குள்ளே போடுது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அது செத்து போக இது வேறு உடம்புக்குள்ளே போக, அந்த பொண்ணு செத்து போக, இது வேறு உடம்புக்குள்ளே போக, அது அந்த பொண்ணு செத்து போக, அப்படியே ஒரு லூப்பாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களாக பார்த்து சாவடிக்கிறத பார்த்தா அது எதுவும் ஒரு ஆம்பளை பேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் காஜு பிடிச்ச ஆம்பளை பேயாக இருக்கும் போல். இப்படி எல்லா பொம்பளைங்களையும் கொண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வெளியில் வந்தது ஒரு பேய் இல்லை, இது வந்து ஒரு சாத்தான். ஸோ அந்த சாத்தான் என்ன பண்ணுன்னா 9 கிரகங்களும் ஒரு சேர ஒரே ராசி நட்சத்திரத்தில் பிறந்த 9 பொண்ணுங்களை கொன்று பலி கொடுத்தா இந்த உலகத்தை ஆள்ற சக்தி வந்து அந்த சாத்தானுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதுலையோ போட்டிருக்கும் போல். அதை பார்த்துட்டு அந்த சாத்தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ இதில் தான் வந்து ஹீரோவோட தங்கச்சியும் வந்து அது போட்டு தெளிக்குது. பட் ஹீரோவோட தங்கச்சிக்கு வந்து ஏதாவது ஒரு பவர் இருக்கும். அதனால் அந்த சாத்தானுக்கு அவங்க அடிமையாகாமல் அந்த சாத்தானை எதிர்த்து அவங்க ஆவியாகவே சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி ஹீரோ எதனால் என்ன பிரச்சனை, இந்த பேயை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பங்கமாக சில வேலைகளை பார்த்து இந்த படத்தில் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த சாத்தானை வந்து இவங்க அடக்கிறாங்க அப்படின்றது தான் இதோட கதை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஹிப்ஹாப் தமிழை வந்து மறுபடியும் வந்து சுந்தர்சியோட கை கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க காம்போவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பளை படம் வெறும் மியூசிக்காகவே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு அந்த படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரண்மனை 2ல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு வந்து பயங்கரமாக வந்து செம்ம மியூசிக் யூஸ் பண்ணி ஹை பிச்சில் பாட்டை வந்து பங்கமாக பண்ணிடுவாப்பில் ஹிப்ஹாப் தமிழா. ஸோ இப்போ ரீசனாக ஹிப்ஹாப் தமிழோட ஆல்பம் எதுவுமே வரலை. ஸோ ஹிப்ஹாப் தமிழா ஆல்பம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹிப்ஹாப் தமிழா ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுபோக இந்த படத்துலையும் பால் பாகில் போட்டு எடுத்த க்ளோஜா மாதிரி சும்மா கும்முன்னு ராசிகண்ணா தான் இருக்காங்க. இந்த போஸ்டரை பாருங்களேன், என்னென்ன தெரியுது, எனக்கு என்னென்னமோ தெரியுது. இந்த ஒரு பாட்டை பார்க்குறதுக்காகவே 10 ரூபா டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட் ரோவில் போய் உட்காரலான்னு நான் முடிவு எடுத்துருக்கேங்க. கண்டென்ட்டே எல்லாமே இவ்வளோ நேரம் மொக்க போட்டு உங்கள் டைமெல்லாம் பங்கமாக வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்படின்லாம் நான் மோசமாக போய் சொல்ல மாட்டேன். பட் இதை விட மொக்க கண்டென்ட்டாக போகாத அளவுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. நன்றி, வணக்கம், வரட்டுமா, டாடா, பை பாய்.